வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். 2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, ஏற்கனவே ராசி கொடுத்தாச்சு. நான் ரொம்ப கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரிகார்டிங் உங்கள் ப்ரொஃபஷன், உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஹெல்த், உங்களோட எஜுகேஷன், உங்களுடைய இன்கம், உங்களோட மணி, உங்களோட லக், இது எல்லாத்துக்கும் நான் கிளியராக ஒரு காம்பினேஷன் பண்ணி தான் ஒரு ராசிக்குள்ள ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுடைய லக்னம், உங்கள் லக்னம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க ரொம்ப சிம்பிள், உங்கள் சார்ட், உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இருக்கும். இல்லாதவங்க lifehoroscope.in உங்கள் ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்க முடியும். ஸோ லக்னம் தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இப்போ நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். வெறும் லக்னத்துக்கு கொடுக்கல, அந்த லக்னத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன தசா அதுக்கு கனெக்ட் ஆனால் எப்படி இருக்கும், அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் நான் என்னை பற்றின ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் நான் இந்த முறை கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் 1 மினிட்ல பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பாருங்கள். தொடர்ந்து இப்போ நம்ம லக்னத்துடைய பலனும் அதை பேஸ் பண்ண தசாபுதியுடைய பலனையும் முழுமையாக பார்ப்போம். துலாம் லக்னம் 2026 துலாம் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும்? நம்ம ஜென்ரலாக துலாம் ராசியுடைய பலனை ஒரு சூப்பரான ஒரு பலனை கொடுத்துருக்கோம். ஏன்னா 2026 துலாம் ராசி ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சிஷனும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு கெடுதலோ நெகட்டிவிட்டியோ இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2026 துலாம் லக்னத்தை அடிப்படையில், ஏன்னா அந்த லக்னத்தை அடிப்படையில் நம்ம ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்க்கும்பொழுது எந்த ஒரு கிரகமும் தடையோ இல்லை இடையூறோ இல்லை பிரச்சனையோ கொடுக்குற மாதிரி இல்லை. பட் நான் ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். நீங்கள் துலா லக்னம், உங்கள் பர்த் சார்ட் உங்கள் கையில் இருக்குது, அதை பார்க்குறீங்க. அதில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு தோஷ அமைப்பு இருக்குது, சுக்கிரன் வீக்காக இருக்குது, இல்லை புதன் வீக்காக இருக்குது, தசாநாதன் அஸ்தங்கமாக இருக்குது, தசாநாதன் வலிமை இழந்திருக்கு. அப்போ தான் இந்த 2026 அது உங்களுக்கு உண்டான வருஷமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும் அதை இப்போ நீங்கள் இதோட கம்பைன் பண்ணும்போது தான் அந்த புரிதல் வரும். உங்கள் ராசியுடைய பலன் உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களோட மைண்டை பேஸ் பண்ணி வரும். துலாம் லக்னத்தில் பிறந்து உங்கள் ஜனன ஜாதகமில் 8th ஹவுஸில், குறிப்பாக உங்களுடைய 12th ஹவுஸில் அந்த 12, இந்த 8, இந்த 2 வீட்லேயும் எப்படி இருக்குது கோள்கள், அதில் ஏதாவது மறைஞ்சிருக்கு, தன்னுடைய வலிமையை இழந்திருக்கு, அப்போ உங்களுடைய தசா பலன்கள் என்ன, அது சம்மந்தப்பட்டிருக்கா, இந்த வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களுக்கு கேட்ச் ஆகும். இந்த 2026 அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்களில் ஆக்சுவலாக இந்த துலாம் லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு சனி தசையோ, சனி புக்தியோ, புதன் தசையோ, புதன் புக்தியோ, சுக்கிர தசையோ, சுக்கிர புக்தியோ நடந்ததுன்னா, இல்லை நடந்துகிட்ருக்கு, அது 2026 அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 months இருக்கும் அப்படின்னா யூ ஆர் வெரி வெரி லக்கி. இதில் ராகு கேது தசைகள் இல்லாமல் இருந்தால் நல்லது துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5 and 11 இருக்காங்க. பொதுவாக கேது 11ஆம் இடத்துல இருக்கிறத நம்ம பெரிய லெவலில் அதை நல்ல பலனை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் தீய பலனை கொடுக்காத இடத்துல இருக்குது. ராகு 5th ஹவுஸில், இந்த 5th ஹவுஸில் ராகு இருக்கிறது நமக்கு நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் சில தேவையில்லாத கன்ஃபியூஷன், சில தேவையற்ற ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறாரு, ஒரு வேலை கொடுக்குறாரு, ஒரு வாழ்க்கை தரார். பட் அது தேவையில்லாமல் இன்னும் அதிகமாக ஆசைப்படும் போது வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறோம். இப்போ கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு நம்ம துலாம் லக்னத்தை பிறந்த வரைக்கும் இங்கே ஏதாவது இடையூறு இருக்கா, இங்கே ஏதாவது தொல்லை இருக்கா, இங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, நம்ம சேஞ்ச் பண்ணலாமா, அந்த சேஞ்சஸ் நல்லா இருக்குமா, இன் ஜென்ரல் நல்லா இருக்குது. அந்த மாற்றம் செய்கிறதுக்கும், அந்த முயற்சியை செய்கிறதுக்கும், அந்த முன்னேற்றம், அந்த பொருளாதார வளர்ச்சிகள், உங்களுடைய இன்னும் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இன்னும் ஒரு படி மேலே ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு ரீச், ஒரு வீடு வாங்கணும், இன்னும் கொஞ்சம் வெல்த்தை நல்லா பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபேமிலிக்காக நிறைய விஷயத்தை திட்டம் போட்டிருக்கோம், அதை சரிவர செய்யணும். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேற்றக்கூடிய பலனில் தான் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் அந்த துலாம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பலன்கள். ஃபேமிலி அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் ரிலேட்டட் அஃபேர்ஸ் ஆர் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அந்யோன்யமான அன்பு, உறவு, அந்த வாழ்க்கைக்கு உண்டான தேவை, இதுவுமே ரொம்ப அருமையாக
நினச்சபடி. சில பேருக்கு வந்து சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது அது நடக்கலை, கிடைக்கல, பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு நடக்குது, கிடைக்குது, பலன் உண்டாகுது, செய்கிற முயற்சிக்காவது ஒரு பலன் வருது. இதெல்லாம் தான் ஒரு பிராப்தம். அது 2026 உங்களுக்கு உண்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறீங்க, ஒரு நல்ல யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுறீங்க, ட்ராவல் அப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே போய் இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக சில ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கீங்க, அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு டைமுக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்டுகெதர் இது வந்து ஃபேமிலி, இது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு வேலை விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே 2026 அது உங்களுக்கு உண்டான வருஷமாக இருக்குது. நான் சொல்கிறேன், துலாம் லக்னம், துலாம் ராசி ஒரு லக்கியான பீரியட் தான் 2026. அதில் டவுட்டே இல்லை. செக் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். பர்த் சார்ட்டில் தோஷம் இல்லாமல் இருக்குது. சனி மெயினாக எந்த வகையிலையும் கெட்டு போகலை. சுக்கிரன் தன் வலிமையை இழக்கலை. ராகு கேது எந்த வகையிலையும் தோஷம் செய்யலை. தசாபலனும் யோகத்தோடு தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய லெவலில், ஒரு பெரிய லெவலுக்குண்டான வளர்ச்சியில், ஒரு பெரிய பொருளாதார சேமிப்போட, ஒரு நிறைவேறாத ஆசைகள்லாம் இந்த 2026 நிறைவேற அளவுக்கு ஒரு பலமான யோகமான காலத்தில் நீங்கள் நகர்வீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2026 துலாம் லக்னத்தில் பிறந்து ஒரு நல்ல தசாபுத்தி காலத்தில் உங்களுக்கு தேவையானது என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத விட நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுடைய லக்னத்துடைய ஒரு பொது பலன். ஸோ உங்கள் லக்னத்தை அடிப்படையில் கொண்டு ஒரு பொது பலனை உங்கள் ஜனன ஜாதகத்துலேருந்து நீங்களே செல்ஃபாக ரீட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் கம்பல்சரி ஆரோஸ்கோப் இல்லாமல் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஆரோஸ்கோப் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. திருக்கணித பஞ்சாங்க முறையில் தெளிவான டீட்டெயிலான ஹாரோஸ்கோப்பை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் லக்னம் கிளியராக இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்த பலனை நீங்களே புரிஞ்சிக்கலாம். இதையும் தவிர உங்கள் சார்ட்டை நல்லா ரீட் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்தானங்கள் மொத்தம் 12 ஹவுசஸ் இருக்கும். அந்த 12 ஹவுசஸில் நீங்களே மார்க் பண்ணலாம். இந்த 6th ஹவுஸ் வந்து கொஞ்சம் நோய்கள், கடன்கள் சம்மந்தப்பட்ட வீடு. அங்கே ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பர்டிகுலராக இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே கெடுதல் செய்யணும் கிடையாது. அதே மாதிரி 8th ஹவுஸ் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தை சுமக்க போகிறீங்கன்னா அது 8வது வீடு சொல்லிடும். 12th ஹவுஸ் வந்து விரயமும் கால நேர விரயமும் உங்களுடைய மோட்ச பயணமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு 12th ஹவுஸ் பயணம். அதுக்கப்புறம் 3rd வந்து உங்கள் வீரியம், இந்த தைரியஸ்தானம். அங்கேயும் நிறைய சுபர்கள் மறையதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஸோ உங்களுக்கு இந்த கேந்திர கோணங்களுக்கு தான் அட்வான்டேஜே அதிகம். கேந்திர கோணங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கேந்திர கோணங்களில் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான ஜாதகம். 2nd ஹவுஸில் வருமானம், 11th ஹவுஸும் இன்கம், இப்படி ஸ்தானங்கள்லாம் பிரியுது. ஸோ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, யோகக்காரனாக இருக்காரா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா புரிதலும் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கு தான் நான் இந்த தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன். இதையும் கடந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ரிகார்டிங் யுவர் ப்ரொஃபஷன், உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், உங்களோட மேரேஜ் பிளான், உங்களுடைய ஒருவேளை ஒரு திருமணம் சரியாக நடக்கலை, செகண்ட் மேரேஜ் ஒரு பிளான் இருக்குது, எஜுகேஷன் என்ன ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், என்ன வீட்டு நம்பர் நமக்கு நல்லாயிருக்கும், எந்த டைரக்ஷன் நல்லாயிருக்கும், நேம் கரெக்ஷன், நியூமராலஜி படி நியூ பார்ன் நேம் ஃபிக்ஸிங். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நானும் பர்சனலாக கொடுத்து தான் இருக்கேன். என்னோடய டீம்லேயும் நிறைய அஸ்ட்ராலஜிஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சர்வீசஸ் தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு, எங்களோட டீம் நம்பருக்கு நீங்கள் வந்து காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. அந்த சர்வீஸை நம்ம கொடுக்க முடியும். தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2026 ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் அப்படின்னு நம்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் என்னை பற்றின ஒரு பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக அறிமுகமாக இருந்த ஒரு என்னோட நண்பர் எஸ்கே செந்தில், அவர் வந்து ஒரு டைரக்டர். அவர் என்னை அப்ரோச் பண்ணார், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம், அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணுறாங்க படிக்கல, அவங்கவுங்க துறையில் முயற்சி பண்ணுறாங்க, வேலை விஷயமாக பண்ணுறாங்க, பிஸ்னஸில் பண்ணுறாங்க, ஃபாரின் போய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்னமோ ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து தோல்விங்கிறது லைஃப்பில் சகஜம் தானே, வெற்றி தோல்வி சகஜம். தோல்வியை அனுபவிச்சா தான் நம்ம அதை கற்றுக்கிட்டு வெற்றி அடைய முடியும். அந்த ஒரு நல்ல செய்தியோட இந்த படம் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் அதை அக்ரி பண்ணேன். அந்த படத்தை பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து வேர்ல்டு வைட் நம்ம வந்து
ஃபெஸ்டிவலுக்குலாம் அமுச்சு வச்சோம். 24 விருதுகளை அது குவிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு சிங்கிள் கேரக்டர் ஷார்ட் ஃபிலிம். அது ஒரே ஒரு நபர் தான் நடிச்சிருப்பார். அது நான் மட்டும் தான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் உள்ள திரைத்துறையை சார்ந்த ஜாம்பவான்கள் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்காக. அதில் குறிப்பாக நான் சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 2 முறை தேசிய விருது பெற்ற ஊர்வசி அர்ச்சனா மேடம் அவங்களுடைய பெரிய சப்போர்ட் கிடைச்சிது. அப்புறம் சமுத்திரகனி சார் ரொம்ப பெரிய மனசோட எங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நேஷனல் அவார்ட் வின்னர் அவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சித்ரா லக்ஷ்மண் சார் அவரும் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கப்புறம் வாய்ஸில் வந்து பிஆர் சேகர் சார் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறோம். டெக்னிக்கல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஓபி எஸ்ஆர் சதீஷ்குமார் சார் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு அவங்க தான் டிஓபியாக ஒர்க் பண்ணி கொடுத்து எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் எடிட் வந்து சதீஷ் சூர்யா சார் பண்ணாங்க. அவங்களும் வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி இந்த விருதுகள்லாம் ஒரு பெரிய துணையாக இருந்தாங்க. டான்ஸ் வந்து மானஸ்ன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் விது பாலாஜி. இது எல்லாமே வந்து இந்த செட்டெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஆர்ட் டைரக்ஷனை பண்ணி கிளியராக ஒரு கைடன்ஸை கொடுத்து பக்காவாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி குயிக் பீரியடில் ஒரு கம்மியான ஒரு டைமில் எல்லாத்தையும் பண்ணது ஆர்ட் டைரக்டர். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரெமியான், அவருக்கும் என்னோடய நன்றி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் இருந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி என்னையும் கைட் பண்ணது எங்களுடைய டைரக்டர் எஸ்கே செந்தில் சார். அவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்தியா கிளிட்ஸ்க்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்தியா கிளிட்ஸோட எம்டி அண்ட் இந்தியா கிளிட்ஸ்க்கு. ஏன்னா இந்த படத்தால் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதுவும் அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. இது ஒரு சிறந்த ஷார்ட் ஃபிலிம்னுக்காக அதுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது பாருங்கள், விருப்பம் இருக்கும் நல்லா பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு உரை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.